ஒரு லைட்டர் வெயிட் படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கமல் வந்து அவரோட கடனை அடைக்கிறதுக்கு தான் ரஜினி நடிச்சு கொடுக்குறாரு. கமல் வந்து நான் ரஜினி அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுக்கார், எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துருங்க, இன்னொரு படம் நடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் இங்கே மோட்டிவ் என்ன, இந்த படம் வந்து ரஜினி கமலஹாசனுக்கு தயாரிப்பாளராக 2 படம் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கமலோட கடன்லேருந்து வெளியில் கொண்டு வரணும். வேற யாராவது ஒரு இயக்குனர் இன்னைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த படம் அவங்க வந்து பெரிய பட்ஜெட் படமாக்கி பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து கலேபரம் பண்ணி அடி தட்டி வெட்டு குத்து ஆக்ஷன் ஃபைட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அது இது அந்த இது இந்த இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை வந்து படத்தை வந்து பிரம்மாண்டமாக்கி கிட்டத்தட்ட இந்த படத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு 450 கோடி ரூபா 350-400 கோடி ரூபா பட்ஜெட்டு கொண்டு வந்து அதுக்கு மேலே அது வியாபாரம் பண்ணி அதுக்கு மேலே அது ஓடாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் உதவி செய்ய போய் மறுபடியும் பிரச்சனையாயிரும் கமலுக்கு. அப்போ பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு இயக்குனர், அதாவது பிளானிங்கில் எடுக்கிற ஒரு இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க, சுந்தர் சி மட்டும் கிடையாது. ஆனால் ஏன் சுந்தர் சி செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு 2 காரணத்துக்கு தான். ஒன்று ஹியூமர் சென்ஸு, ஹியூமரான ஒரு படம் வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங்கில் எடுக்கணும், ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கணும். அந்த அந்த குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கிற படம் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கணும். அதனால தான் அது யார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சுந்தர் சி கரெக்டாக இருக்கும்னு நினச்சி சுந்தர் சியை கமிட் பண்ணியிருக்காங்க.